தனுஷ் வாங்க சார். நீங்க எப்போ வந்தீங்க? நான் 8 மணிக்கெலாம் வந்துட்டேன் சார். காவியா இப்போ எப்படி இருக்கா? சார் நான் இன்னும் மேடத்தை பார்க்கல. ஐசியூலேருந்து வார்டுக்கு மாற்றிட்டாங்க. ஐசியூலேருந்து வார்டுக்கு மாற்றிட்டாங்களா? மாற்றிட்டாங்க சார். நீங்கள் போய் பாருங்க. சரி. வாங்க சார். How are you? I'm okay சார். உட்காருங்க. காவியா, டாக்டர் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அப்படியே ஷாக் ஆயிட்டேன் காவியா. ஏன் காவியா இதை நீ என்கிட்ட முதல்ல சொல்ல? உன் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ரகசியம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுமே டோட்டலி டிஸ்டர்ப் ஆயிட்டேன். என்ன சார் பண்றது? எல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்ததுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். சார், ஒரு ரிக்வெஸ்ட். இந்த விஷயம் உங்களை தவிர நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் யாருக்கும் தெரிய வேண்டாம் ப்ளீஸ். ஓகேம்மா, கண்டிப்பா இது யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறேன். சார், அந்த மெடிக்கல் காலேஜ் விஷயத்தை எப்படியாவது முடிச்சிடணும். ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நோ, அதெல்லாம் வேண்டாம் காவியா. இப்ப நீ கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும். அது மட்டும் இல்ல, உனக்கு நியூஸ் ரிப்போர்ட்டர் போஸ்டே வேண்டாமா. ஆபீஸ்ல ஏசி ரூம்ல உட்காந்து வேலை பார்த்தாலே போதும். இது டாக்டர் அட்வைஸ்மா. சார், என்னால முடியாது சார். ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறதெல்லாம் முடியாது, எனக்கு பிடிக்காது. வேலைன்னா சேலஞ்ச் இருக்கணும், ரிஸ்க் இருக்கணும், த்ரில்லிங்கா இருக்கணும். சும்மா கடமைக்குன்னு வேலை பார்த்துட்டு கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குற சராசரி பொண்ணா என்னால இருக்க முடியாது சார். அந்த மெடிக்கல் காலேஜ் விஷயத்தை கையில் எடுக்க போறதா முடிவு பண்ணிட்டியா? நிச்சயமா சார். எப்படி எடுத்த காரியத்துல பின் வாங்க முடியும்? ஏன் சுயநலத்துக்காக இந்த விஷயத்தை பாதியிலே விடுறது தப்பு இல்லையா? நம்ம செய்யலைன்னா வேற யார் சார் செய்ய போறாங்க? மெடிக்கல் காலேஜ் பத்தி மக்கள் மத்தியில பகிரங்கப்படுத்துறதுக்கு நம்மள தேடி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இத எப்படியாவது சாதிச்சு நம்ம சேனலுக்கு பெருமை தேடி தரணும்னு விரும்புறேன் சார். சார், தனுஷ் எங்க? வெளியே தான் நிக்கிறாருமா. தனுஷ், தனுஷ். எப்படி இருக்கீங்க மேடம்? யா, இட்ஸ் ஓகே. என் உடல்நிலையை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம 2 பேரும் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண மாதிரி மெடிக்கல் காலேஜுக்கு போறோம். அந்த 10 லட்சம் பணத்தை எங்க வச்சிருக்கீங்க? அந்த பணம் என் வீட்டில் பத்திரமா இருக்கு. ஆஃபீஸ் பணத்தை ஏன் வீட்டில் வச்சிருக்கீங்க? எம்டி சொன்னாரு, அதனால தான் வீட்டில் வச்சேன். சரி, போய் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க, போங்க. ஓகே மேடம். காவியா, உண்மையிலே உன்னை அனுப்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஆனாலும் உன் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நான் குறைச்சு மதிப்பிடக்கூடாதுல்ல. அதனால மட்டும் இல்ல, உன்னோட தீவிரமான சமூக அக்கறைக்காகவும் தான் உன்னை நான் அனுமதிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். டேக் கேர்மா. தேங்க்ஸ்மா. அண்ணி, உங்களுக்கு டீ கொண்டு வரட்டுமா? கொண்டு வா. திவ்யா, எம்டி என்கிட்ட கொடுத்த பணத்தை பீரோல வச்சேன், அதை காணோம். மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க? பணத்தை காணுமா? நைட் பிரீஃப் கேஸ்ல பணம் கொண்டு பீரோல பூட்டி வச்சிருந்தேன். இப்போ காணுமாமா? நீங்க யாராவது எடுத்து வச்சீங்களான்னு தான் கேக்குறேன். என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு? வீட்டை வச்சிருந்த பணத்தை யார் எடுத்திருப்பா? இது மாதிரி இங்க நடந்ததே இல்லையே. ஏன் மாமா இப்படி நடந்துக்கிறீங்க? பீரோல பணம் வச்சத ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்க வேண்டாமா? தனுஷ், உண்மையாவே பணம் வச்சிருந்தீங்களா இல்ல ஞாபக மறதியா சொல்றீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் மாமா, என் அண்ணன் என்ன பொய்யா சொல்றாங்க? அவங்களே வச்ச பணத்தை காணோம்னு பதட்டமா இருக்காக. அவரு பணம் வச்சாரா இல்லையான்னு அவரையே சந்தேகப்படுறிய. எவ்வளவு பணம் மாப்பிள்ள? 10 லட்சம் மாமா. 10 லட்சமா? 10 லட்சமா?